ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ChatGPT 3.5 வெர்ஷன் தான் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ண முடியும். அது வந்து மொபைல் அப்ளிகேஷனாகவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா, ChatGPT 3.5க்கு அடுத்ததாக ChatGPT 4 வெர்ஷன் வந்திருக்கு. அந்த வெர்ஷனை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மாதம் $20 நம்ம பே பண்ணணும். அந்த $20 பே பண்ணால் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதில் என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது இமேஜாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். நமக்கு ஏதாவது பிளகின்ஸ் வேணும் அப்படின்னா வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளகின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த பிளகின்ஸை வந்து சொந்தமாக நம்மளே கிரியேட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவாக வந்து நிறைய விஷயங்களை வந்து இதை ஆட் பண்ணியிருக்காங்க ChatGPT 4 வெர்ஷனில். ChatGPT 3ல வந்து அந்த அளவுக்கு கிடையாது. இதை வந்து நம்ம எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் அதை பார்க்க போகிறோம். சிஸ்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ChatGPT 4 பார்த்தீங்கன்னா லிமிட்டட் தான் இருக்குது. ஒரு 5 கான்வர்சேஷன் வரைக்கும் தான் நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். இதே வந்து மொபைலில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அன்லிமிட்டடாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ஸோ ப்ளே ஸ்டோர் போயிட்டு சர்ச்சில் வந்து பிங் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு ஒரு AI அப்படின்னு கொடுங்க. கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பிங் சேட் வித் AI அப்படின்னு போட்டிருக்கு இல்லைங்களா. இங்கே வந்து இந்த இடத்துல பாருங்கள், இந்த வீடியோவுக்கு முன்னாடி வந்து தம்ப்நெயில் என்ன போட்டிருக்காங்க, பவர்டு பை ChatGPT 4ன்னு போட்டிருக்கு. ஸோ ChatGPT 4 வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன். ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்கேன் ஜஸ்ட்டு வரும். அதை முடிச்சதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து ஸ்கேன் ஆகி முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம ஓப்பன்ங்கிறது கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆன உடனே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் வந்து சேட்டுன்னு இருக்குது. பிங்கோட லோகோ இருக்கும். லெஃப்ட் சைடு வந்து ஹோம், அப்புறம் வந்து நியூஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சேட்டு, அப்புறம் வந்து டேப்ஸுன்னு இருக்கும். இப்போ எவ்வளோ டேப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோமோ ப்ரௌசரில் சிஸ்டம் ப்ரௌசரில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் இங்கே காமிக்கும். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் ஃபார் கனெக்ஷன் இருக்குது. இப்போ நெட் கனெக்ஷன் வந்து ஆனில் இருக்குதாங்கிறத செக் பண்ணிக்குது. செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேட் ஆப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ட்ரையிங் டு ரீகனெக்ட்னு வருது. இப்போ வந்து என்னோடய நெட்டு ஸ்லோவாக இருக்கனால வரல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த சேட் வித் AI ChatGPT 4ன்னு இருக்குது. கிளிக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சேட் அப்படின்றது கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லொக்கேஷன் கேட்கும். லொக்கேஷன் வந்து நம்ம தேவைன்னா அலோவ் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி டினை கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ் ChatGPT 4ன்னு இருக்குது. இப்போ நார்மலாக வந்து நீங்கள் சேட் பண்ணலாம். சேட் பண்ணுறது வந்து எதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ரிப்ளை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ChatGPT 3.5 வெர்ஷன் வச்சு தான் ரிப்ளை பண்ணும். நமக்கு வந்து அட்வான்ஸ் லெவலில் நம்ம ரிப்ளை வேணும்னு நினச்சோன்னா இங்கே வந்து இந்த ChatGPT 4ங்கிறத எனேபிள் பண்ணணும். இப்போ எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ChatGPT 4 இட் இஸ் எ ரெஸ்பான்சிவ் மோர் மேபி ஸ்லோவர் while being creative, வாட்ஸ் ஆன் யுவர் மைண்டு. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன கேட்கணும்னு நினைக்கிறோமோ அதை கேட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கான்வர்சேஷன் வந்து கண்டினியூ பண்ணிங்கன்னா தொடர்ந்து எவ்வளோ கொஸ்டின் வேணால் கேட்கலாம். ஸோ மொபைலுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். இதுக்கு வந்து பிசிக்கு வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்கல. இப்போ ChatGPT 4 யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி டைரெக்டாக இந்த மாதிரி எனேபிள் பட்டனும் இல்லை. நமக்கு பார்த்தீங்கன்னா லிமிட்டு தான் வச்சுருக்காங்க. ஒரு 5 கான்வர்சேஷன் மட்டும்தான் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலுக்கு வேணால் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணால் சேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து சைன்இன் கொடுத்துருங்க. சைன்இன் கொடுத்து நம்ம மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டு வந்து நம்ம இருந்துச்சு அப்படின்னா இதில் கொடுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. க்ரியேட் 1 அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நேமு, மொபைல் நம்பரு, ஆல்டர்னேட்டிவ் இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா க்ரியேட் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் லாகின் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு நான் இதில் கொடுக்குறேன். ஸோ நான் வந்து சைன்இன் பண்ணியிருக்கேன். சைன்இன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன் காமிக்குதுங்கிறத பாருங்கள். ஜஸ்ட் அ மூமெண்ட்டுன்னு வந்திருக்கு. மறுபடியும் வந்து நெட் கனெக்ஷன் செக் பண்ணுது. இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா
ஒரு டைம் டினை கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் ChatGPT 4ன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்திருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு அந்த ஆப்ஷன் காமிச்சது பார்த்தீங்களா, இந்த சைன்இன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிச்சது இப்போ காமிக்காது. ஏன்னா நம்ம லாகின் பண்ணிட்டோம். ஸோ பண்ணதுக்கப்புறம் வந்து காமிக்காது. உங்களுக்கு எவ்வளோ வேணால் சேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ யூஸ் ChatGPT 4 அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு அந்த சைனிங்கிற ஆப்ஷன் காமிக்காதனால நம்ம எவ்வளோ வேணால் இதுக்கிட்ட கொஸ்டின் கேட்டுக்கலாம். உதாரணத்துக்கு என்னென்னலாம் பண்ணலாம், பேசிக்காக என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு ரெஸ்யூம் வேணும். அந்த ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணி பண்ணணும் அப்படின்னா, இந்த ChatGPTட்ட நீங்கள் கேட்டிங்கனாவே மேக்ஸிமம் வந்து அதுவே எல்லாம் க்ரியேட்டிவ் மைண்டை வச்சு செஞ்சு கொடுத்துரும். க்ரியேட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை அப்படியே டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிவிட்டு நம்ம வேணுங்கிற ஃபார்மேட்டில் நம்ம சேவ் பண்ணி, ஃபார்மேட் வந்து சேஞ்ச் ஆகிருந்தது அப்படின்னா நம்ம ஃபார்மேட்டில் வந்து நம்ம மாற்றி சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம வந்து கரெக்டாக அலைன் பண்ணி சேவ் பண்ணுறது மட்டும்தான் நம்ம வேலை. மற்றபடி வந்து இதுவே எல்லாம் செஞ்சிடும். என்னென்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேர், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி, என்ன படிச்சிருக்கீங்க, எப்போ படிச்சீங்க, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எத்தனை வருஷம் இருக்குது, கம்பெனியோட நேமு, இதெல்லாம் வந்து சும்மா வந்து நம்ம இப்போ ஒரு யாருக்கோ மெசேஜ் அனுப்புவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம அனுப்புனாவே போதும். இதை வந்து கரெக்டாக ஃபார்மேட் பண்ணி நமக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்ஸ் வந்து நம்ம வேணும்னா கோட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். கூகுள் க்ரோம் எக்ஸ்டென்ஷனுடைய கோட்ஸ் வேணும்னா க்ரோம் எக்ஸ்டென்ஷன் கோட்ஸும் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட்டு, சிஎஸ்எஸ்ஸு, இந்த பைத்தானு, இந்த மாதிரி என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கோடிங் வேணும்னாலும் நம்ம ஃபங்க்ஷன் என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். நம்ம அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைவாக வந்து இந்த கொடுத்த கோடை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆச்சு அப்படின்னா, கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா நம்ம அதை அப்படியே ப்ரொசீட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ChatGPT ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸு அப்படின்னாலும் இதுக்கிட்ட கேட்டிங்கன்னா கரெக்டாக க்ளியர் பண்ணி கொடுத்துரும். மேக்ஸிமம் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுற எதுக்கு அப்படின்னா, ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, ஆர்டிக்கிள் க்ரியேட் பண்ணுறது, ஒரு கோடிங் வந்து வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கோடிங் க்ரியேட் பண்ணிக்கிறது எல்லாமே இதை வச்சு தான் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து இப்போ ChatGPT உடைய ஹெல்ப்பை நம்பி தான் இருக்கிறாங்க. இனிமேல் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜ் நிறையா வந்துடும். ஸோ இப்போதைக்கு வந்து ChatGPT 4ங்கிற வெர்ஷன் விட்ருக்குறாங்க. ஸோ இந்த வெர்ஷனே நமக்கு வந்து சூப்பராக இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை தட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு அடுத்தடுத்த வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பை.